Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்களுடன் பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம் கலைச்செல்வி. நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குங்க. அமலாக்கத்துறை சோதனை நடத்தி 1000 கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறது அப்படிங்கிற அறிக்கையும் கொடுத்திருந்தாங்க. இப்போ அதற்கு பிறகு இந்த ரெய்டு நடக்குது. அப்போ எந்த ஆதாரத்தை திரட்ட முயற்சிக்கிறது இடின்னு எடுத்துக்கிறது? என்ன காரணம் அப்படின்னா, பல்வேறு மாநில உதாரணங்கள். நேற்று முன்தினம் கூட உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க அலிகேஷன் வைக்கிறதுல காட்டுற ஆர்வத்தை எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுல காட்டுறது இல்ல. அது ஒரு சத்தீஸ்கர் லிக்கர் ஸ்கேண்டல் தான். இதே மாதிரியான லிக்கர் ஸ்கேம். அதுல ஒரு தனிநபர் அவர் 9 மாசமா ஜெயிலில் இருக்காரு. அவரு ஜாமீன் கேட்டு கீழ்கோர்ட்ல எல்லாம் மோதிட்டு கடைசியில மேல வர்றாரு. அவரோட ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு 50% கண் பார்வையே போயிடுச்சு. அவருக்கு ஜெயிலில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா கண் பார்வை மங்கிட்டே 50% போயிடுச்சு. அரவிந்த் சிங்னு அவருக்கு பேரு. ஆனா அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும். கான்ட்ராக்ட் தான், புரைதான். ஆனாலும் அது ஒரு 30 நாள் 2 கண்ணும் பண்றதுன்னா கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிருங்க. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அவருக்கு பெயில் கொடுக்க கீழ்கோர்ட்டுகள் தயங்குது. அது உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஏன் இவ்வளவு தூரம் நீங்க பெயிலுக்கு தயங்குறீங்க? அப்போ இடி என்ன சொல்லுது அப்படின்னா, குறைஞ்சது 1 வருஷமாவது உள்ள இருந்தா தாங்க பெயிலுக்கே கன்சிடர் பண்ண முடியும்னு சொல்லுது. சரி, எங்க எந்த வழக்கு என்ன சார் அவர் மேல போட்டது? இது சத்தீஸ்கர்ல லிக்கர் ஸ்கேம்ங்க. இப்ப நம்ம டாஸ்மாக் மாதிரி அங்க இன்னொரு நிறுவனம், அதுல ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய், 800 1000 கோடி ரூபாய்க்கு மொத்த பட்டியல் இடி கொடுக்குது. பலரும் அதுல சம்பந்தப்பட்டதாக சொல்றேன். சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வர்ல இருந்து எல்லாருமே அரெஸ்டும் ஆயிருக்காங்க. அதுல ஒருவர் கடைசியா இருக்கிற ஒரு தனிநபர் கடைசியா இருப்பார்ல, ஒரு கான்ட்ராக்டர்னு வச்சுங்களா, கடைசியா இருப்பார்ல. அப்ப அவரு நிறைய பேர் ஜாமீன்ல வந்துட்டாங்க. அவர் ஜாமீன் கேட்டு மனு போடும்போது இடி வைக்கிற வாதம் 1 வருஷம் இருக்கணும் அப்படின்னு. எந்த சட்டத்துல இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் கேக்குது. எந்த சட்டத்திலயும் இல்ல. அப்படியெல்லாம் வேண்டியது இல்ல. நீங்க இவருக்கு இந்த மெடிக்கல் கண்டிஷன்ல பெயில கொடுங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் முடிச்சு வச்சிருச்சு. அப்போ இந்த முக்கியமான இதை அவங்க என்ன அப்சர்வேஷன் சொல்றாங்கன்னா, குற்றச்சாட்டு வைக்கிற வேகத்துக்கு நீங்க ஆதாரம் காட்டுறதே இல்லை. உதாரணமா அந்த 40 கோடி ரூபா அது எங்க எப்படி கைமாறியது, எப்படி அது சட்டவிரோத பணமாக மாறியது, அதுக்கான ரூட் என்ன, அது நீங்க சொல்லவே இல்லை. இது இந்த ஒரு விஷயம்னு இல்லைங்க. இப்ப நம்ம செந்தில் பாலாஜி வழக்கை எடுத்துக்கலாம். ஒரு சட்டவிரோத பண பரிமாற்றம் 1 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு. அவர் ஜெயில இருந்து வெளியில மந்திரியாகி திருப்பி மந்திரி பதவி போய் ஏகப்பட்ட விஷயம் நடந்து போச்சு. ஆனா இடி அடுத்த கட்டமா என்ன பண்ணிருக்கு? ஒரு பேர்ல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம். குற்றச்சாட்டுக்கு அவர் ஜெயில இருக்காரு. ப்ராசஸே பனிஷ்மெண்ட் அதுல. அப்போ இந்த வழக்குலயும் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, ஏங்க அவருக்கு உண்மையாவே தண்டனை கொடுத்தா கூட அந்த தண்டனை காலத்துல ஒரு பகுதி அவர் ஜாமீன்லயே கழிச்சிட்டாரு. அப்படியான நிலைமையில நீங்க விசாரணை கைதியாவே வச்சிருக்கீங்க, எப்பதான் வழக்க முடிப்பீங்கன்னு கேக்குது. நிறைய கேள்வி நாக்க புடிங்கிற மாதிரி கேக்குது. அது யாரும் இவங்க நாக்க புடிங்கிறதே இல்லைங்கிறதா இல்ல வருத்தமான விஷயம். அப்போ உண்மையிலேயே இடி ஒரு சிறந்த வழக்க போட்டாலும் அதுக்கு அரசியல் சாயம் வந்துடும் இல்லையா? இப்ப இந்த நம்ம டாஸ்மாக் விவகாரத்துக்கு வரும். பொத்தாம் பொதுவான குற்றச்சாட்டு என்னன்னா, ஆக மொத்தம் 1000 கோடிங்கிறதான் பொத்தாம் பொதுவான குற்றச்சாட்டு. ஆனா நிஜமாவே அதுல சில விஷயங்கள் இருக்கு. இப்போ அதுல எக்ஸைஸ் ஸ்கேம் இருக்கு. இந்த பழைய அந்த வழக்குலயும் எக்ஸைஸ் ஸ்கேம் இருக்குங்கிற இதை வைக்கிறாங்க. ஜிஎஸ்டி ஸ்கேம் இருக்கு. எல்லாமே பொதுவா சொல்றதுதான். எக்ஸைஸ்ல ஃப்ராட் நடந்திருக்குங்க, ஜிஎஸ்டில ஃப்ராட் நடந்திருக்கு. ஓல்டு பாட்டில், அதாவது பாட்டில திருப்பி கழுவி திருப்பி பயன்படுத்துறாங்க, ரீசைக்கிள்டு பாட்டில். இப்போ ஓல்டு பாட்டிலுக்கு என்ன விலை வச்சீங்களோ அதே தான் ரீசைக்கிள்டு பாட்டிலுக்கும் வச்சிருக்கீங்க. புதுசா ஒருத்த பாட்டில் வாங்குறா, அதுக்கு இவ்வளவு ரூபான்னு விலை வச்சிருக்கீங்க. அதே பாட்டில சுத்தப்படுத்தி திருப்பி ரீயூஸ் பண்ணும்போது விலை குறையணும்ல? அப்படி குறையல. ஆனா எத்தனை பாட்டில் எப்படி எப்போ வந்துச்சு அப்படி டீட்டெயில் கிடையாது. பொது வெளியில என்ன பேசப்படுதோ, ஒரு டீ கடை பெஞ்சில என்ன பேசப்படுதோ அதுவே தான் இவங்க குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. டீ கடை பெஞ்சில பேசிடலாம், புலனாய்வு அமைப்பு அப்படி பேச முடியாது இல்லையா? ஆனா இந்த 10 ரூபா டீ கடை பெஞ்சில வெளிப்படையா தெரியுது ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு. பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னா இது எங்க எத்தனை 1000 கோடியா அது மாறும் அப்படிங்கறதும் அவங்களுடைய ஆதாரத்துக்கு அடிப்படையா இருக்கும்ல. ரைட். இப்ப பாட்டிலுக்கு 10 ரூபானே வச்சுக்கோ. நீங்க சொல்ற மாதிரி லட்சக்கணக்கான பாட்டில் 10 ரூபாயால பெருக்குனீங்கன்னா ஏகப்பட்ட ரூபா வரும்.
இப்போ இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா கீழ்மட்டத்துல தொடங்குற ஊழல் மேல வரைக்கும் பகிரப்படுகிறதுங்கிறது குற்றச்சாட்டு. அப்ப கீழ்மட்டத்துல 10 ரூபா ஒரு டாஸ்மாகோட அவுட்லெட்ல கூட வச்சு வாங்கினாங்க என்பதற்கான ஒரு குற்றச்சாட்டு பதிவு ஏற்கனவே நம்ம எஃப்ஐஆர்ல இருக்கு. அதுதான் 40 எஃப்ஐஆர். அப்போ 40 எஃப்ஐஆரும் பல்வேறு டிஸ்ட்ரிக்ட் யூனிட்ல நடந்த பல்வேறு முறைகேடுகள். இதை வேற ஒரு விதமா இதே வாதம் நான் சொல்றேன். இப்போ இந்தியாவில் நீதிமன்றங்கள் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல இருந்து கீழே சின்ன சப்கோர்ட் வரைக்கும் நீதிமன்றம் இருக்கு. ஏதோ ஒரு நீதிமன்றத்துல ஏதோ ஒரு புகார் நடக்குது, ஊழல் நடக்குது, அது பேர்ல ஒரு எஃப்ஐஆரும் பதிவாயிருதுன்னு வச்சுக்கோ. இப்படி மொத்தம் ஒரு 50 நீதிமன்றம் இல்ல 500 நீதிமன்றத்துல புகார்கள் இருக்கு இந்தியா முழுசுன்னு வச்சுங்க. அப்ப எல்லா நீதிமன்ற புகார்களையும் சம்பந்தப்பட்ட ரூபா இவ்வளவு ரூபா அது மேல்மட்டம் வரைக்கும் பகிர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ இருக்கிற ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் அவங்க ஆபீஸ்ல ரைடு நடத்துவீங்களா? அப்படி நம்ம பார்க்க முடியாது இல்லையா? அப்படியே இருந்தாலும் அது யாரோட பொறுப்பா இருக்கும்? இப்போ உதாரணமா நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், மாவட்ட நீதிமன்றம், அதுல தலைமை நீதிபதி ஒருவர் இருப்பார், மாவட்ட செஷன்ஸ் நீதிபதி. அவரோட ஆளுமைக்கு கீழே, அவரோட கண்ட்ரோலுக்கு கீழே நிறைய மாவட்ட சின்ன நீதிமன்றங்கள் இருக்கும். அந்த நீதிமன்றங்களை புகார் வந்தா விசாரிக்கணுங்கிறது அந்த மாவட்ட நீதிமன்றம் தானே பொறுப்பேற்கணும். எல்லாத்துக்கும் சேர்த்து தலைமை அமைப்பு சுப்ரீம் கோர்ட் தான். அதனால சுப்ரீம் கோர்ட் தான் அதுக்கு பொறுப்பேற்கணும்னு நம்ம அப்படி சொல்ல முடியுமா? அதிகார வரம்பை மீறுறோம். சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிகார வரம்பு இருக்குங்க. உங்களுக்கு ஒரு அதிகார வரம்பு இருக்கு. அந்த அதிகார வரம்புங்கிறது உங்க ஆபீஸ்க்குள்ள. நீங்க இன்னொரு ஆபீஸ்க்குள்ள அந்த அதிகார வரம்பு செலுத்த முடியாது இல்லையா? டாஸ்மாக்ல ஒரு ஊழல் நடந்திருக்கு, விசாரிக்க வேண்டிய அதிகார வரம்பு யார்கிட்ட இருக்கு? ஈடுகிட்டயா இல்லைன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தோட பல்வேறு துறைகள்கிட்டயா? இப்ப நம்ம தமிழ்நாடு அரசு போடும்போது நீதிமன்றம் அதுக்கு சொன்னாங்கல்ல, அரசியல் காழ்ப்புணர்ச்சியால இது நடக்குது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல அப்படிங்கிற கருத்தெல்லாம் நீதிமன்றம் முன்வைத்தாங்க. எந்த இடத்துல தவறுனாங்க? வாதம் வைத்த இடம் தவறு. நீதிமன்றம் எப்போதுமே இந்த அரசியல் மேட்டரை எடுத்துக்காது, எப்பவுமே எடுத்துக்காது. அது எடுத்துக்கிட்டா நீதிமன்றத்துக்கு முடிவே கிடையாது. நீதிமன்றத்துல இருக்கிற வழக்கு விசாரணைகளுக்கு முடிவே கிடையாது. அப்போ வாதம் வைத்தது தவறு, அவ்வளவுதானே தவிர அடிப்படையான ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு இல்லையா? பிரிசம்ப்ஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனாலிட்டி, இது அரசியல் சாசனத்துக்கு, அரசியல் சாசனப்படிதான் இது நடக்கு. எப்போ பிரிசம்ப்ஷன் வருது? பார்லிமெண்ட்ல ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறோம். இப்போ வக்ஃப் சட்டம் நிறைவேறிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? பார்லிமெண்ட்ல சட்டம் நிறைவேறி ஜனாதிபதி கையெழுத்து போட்டாலே அது கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டதுங்கிற பிரிசம்ப்ஷன் வந்துருது. கான்ஸ்டிடியூஷனுக்கு அப்பாற்பட்டதுன்னு நீங்க முதல்ல ஸ்ட்ராங் கேஸ் நிரூபிச்சாதான் நான் இன்ட்ரீம் ஆர்டர் தருவேங்குது. கரெக்ட், உச்ச நீதிமன்றம் அப்படித்தான் சொல்லுது. அதே மாதிரி இதுலயும் என்ன பிரிசம்ப்ஷன் எங்க யாருக்கு ஃபேவரா இருக்கு? தமிழ்நாடு அரசுக்கு தானே ஃபேவரா இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு அரசோட நிறுவனம் தானே அது. ஒரு அரசு பல துறைகள் இருக்கு, பல நிறுவனங்கள் வச்சிருக்கோம். டான்சி ஒரு நிறுவனம், இப்படி பல நிறுவனங்கள் இருக்கும். சரி, இப்ப நிறுவனம் இது அந்த பாயிண்டே விட்டுட்டு நிறுவனத்தோட அமைப்பு. இப்ப டாஸ்மாக்ல போர்டு இருக்கு, இயக்குனர் குழு 5 பேர். 5 பேர்ல முதல் அதிகார வரம்புல அந்த பட்டியல்ல முதல்ல இருக்கவர் யாருன்னா சேர்மன். சேர்மன் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி. அப்படியே வரிசையா 2, 3, 4. 5வது இருக்கிறது யாருன்னா விசாரணை ஐஏஎஸ். அவர் 5வது இருக்காரு. அவருக்கு கீழே கிடையாது, மற்றவங்க எல்லாம் எம்ப்ளாயிஸ் தான். போர்டு 5 பேர். அப்போ ஒரு தவறு, அது சட்டவிரோத பண பரிமாற்றம். சட்டவிரோத பண பரிமாற்றத்துக்கு கீழே நிறைய பணம் கை மாறி போயிருக்கு, அது விசாரணை ரூட்ல தான் போயிருக்குன்னு நீங்க குற்றம் சாட்டினீங்கன்னா இந்த மிச்ச 4 பேருக்கான பொறுப்பு என்ன? இவரை வச்சு அவரை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. யாரை வச்சு யாரை பிடிச்சாலும் அவங்களையும் விசாரிக்கவா செய்யணும்ல? நீங்க செய்யணும் சார். 5வதுல இருக்கிற விசாரணை விசாரிச்சா அதுக்கு அடுத்தடுத்த கிரேடுல உள்ளவங்களை பிடிக்கலாம். இதுதானே ஒரு விசாரணை அமைப்பு எப்பவுமே அப்படித்தானே செய்வாங்க. விசாரிச்ச பிறகுதானே நீங்க 1000 கோடின்னு அரைவு பண்ண முடியும். நீங்க 1000 கோடின்னு சொல்லிட்டு 1000 கோடி எல்லாம் அண்ணாமலையே சொல்லிட்டாருங்க. இப்பதானே ஈடு சொல்லுது. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை சொல்லிட்டாரு. அப்போ அவர் மாநில தலைவராக இருக்கும்போது 1000 கோடிங்கிற அந்த ஃபிகர் இருக்குல்ல, அந்த ஃபிகரை அரைவு பண்ணும்போது முழு விசாரணை முடிஞ்ச பிறகு ஃபிகர் வருமா, இல்லைன்னா விசாரணை தொடங்கும் போதே வந்துருமா? சரி, அப்ப எனக்கு கோர்ட் சொன்னது அதே கோர்ட் சொன்ன ஞாபகம் இருக்கு சார். அதாவது அடிப்படை ஆதாரங்களை வைத்து இடி விசாரணையை தொடரலாம், தடை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அதை வைத்து தானே அடுத்த கட்ட விசாரணை போனுச்சு. இங்க ஹைகோர்ட்ல என்ன போச்சு அப்படின்னா, ஒண்ணு
ஹியூமன் ரைட் வயலேஷன். லேடிஸை வந்து துன்புறுத்தி விசாரிச்சாங்க, அவங்கள வெளியில போக கூட விடல. இது ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஹைகோர்ட் கேட்டுச்சு, அது கொடுக்கல இவங்க. அப்போ அது அடிபட்டு போச்சு, அந்த பாயிண்ட் அடிபட்டு போச்சு. 2வது பாயிண்ட் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது, அது ராங் பாயிண்ட். என்ன காரணம்னா கூட்டாட்சி தத்துவத்துக்குள்ள சென்டரும் வருது இல்ல, டெல்லியும் வருது இல்ல, அது அடிபட்டு போச்சு. ஸோ பாயிண்ட் வந்து சரியா வைக்கலைங்கிறதா என் கருத்து. முதல்ல இருந்தே நீதிமன்றம் எப்போதுமே ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் கொடுக்குதுன்னா, ஒரு இடைக்கால உத்தரவு, ஒரு விசாரணை தொடங்குதுங்க, தொடங்கும் போதே தடை விதிக்கணும் அப்படின்னா இடைக்கால உத்தரவு. இடைக்கால உத்தரவு கொடுக்கணும்னா முக்கியமா ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இர்ரிப்பேரபிள் டேமேஜ். டாஸ்மாக் விவகாரத்தை அரசியல் ரீதியாக தேர்தல் வரைக்கும் கொண்டு போகணும் என்று மத்திய அரசு விரும்புகிறது. அப்படிதான் நம்ம எடுத்துக்கிடணும். நம்ம வந்து 2-3 விஷயங்கள் இதுல நம்ம பார்க்கணும். பிரிசம்ஷன்ங்கிறது ஒரு முக்கிய பார்வை. பிரிசம்ஷன் என்னன்னா அது நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ உதாரணமாக ஒரு செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சு, தனி சட்டம் தான், அது சிறப்பு சட்டம். இதே மாதிரி பிஎம்எல்ஏ மாதிரி அதுவும் ஒரு சிறப்பு சட்டம். அப்போ அந்த சிறப்பு சட்டத்தின் மேல செக் ரிட்டர்ன் ஆகி வழக்கு நம்ம போட்ட உடனேயே பிரிசம்ஷன் என்னன்னா குற்றவாளின்னு தான் பிரிசியூம் பண்ணிக்குது கோர்ட். நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா செக்குன்னு ஒண்ணு கையில இருக்கு. அப்போ பிரிசம்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ், நான் நிரபராதின்னு நிரூபிக்க வேண்டிய கடமை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வருது. என்ன காரணம்னா அவர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்காரு. அதாவது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்டுக்கு கீழே அது வருது. செக் ரிட்டர்ன்ஸ் அந்த பர்டிகுலர் செக்ஷன் 138 பழைய சட்டப்படி. அதே மாதிரி இப்ப ஈடி என்ன சொல்லுதுன்னா, பிரிசம்ஷன் வந்து உங்க கான்ஸ்டிடியூஷனாலிட்டிங்கிறது பிரிசம்ஷன். மத்திய அரசாங்கத்தோட துறைகள் இந்தியா முழுசுக்கும் போது நாங்க வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னா சட்டபூர்வமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைன்னா அதை நீங்க பிரிசியூம் பண்ணிக்கிடணும். அப்படி இல்லைன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது உங்க கடமை அப்படின்னு. இது ஒரு சிக்கலான விஷயம். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் அடுத்த கட்ட நகர்வுகளை. நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.